ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிமின்க்கு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஒன்சாட் தாண்டா பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாருக்கு பர்த்டேனோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட தங்க பிள்ளை ரோஷினிக்கு தான் பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தங்க பிள்ளை ரோஷினி. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா? இந்த பர்த்டேல இருந்து நீ நினச்சது எல்லாம் உனக்கு ஹாப்பியாகவே கிடைக்கணும். நீ நல்லா ஜாலியாக இரு, ஓகேவா? உனக்கு ஏஜ் கம்மி தான், அதனால இன்னும் லைஃப்ல எவ்வளவோ டேஸ்லாம் இருக்கு. அதனால கிடைக்கிற டேஸை செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கோ, ஓகேவா? செம்ம ஹாப்பியா இரு. இன்னைக்கான உன் டேவை நீ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அக்காவால முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட் நீ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் டாக்டர் ஜிவன் வந்துட்டாரு, ஓகே? மறக்காம இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக எதுக்கும் ஃபீல் பண்ணாதான் உனக்கு நான் அக்கா இருக்கேன், ஓகேவா? சரிடா தங்கம். சரி வாங்க, எல்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போகலாம், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு அப்படியே காலேஜில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் நடையாண்டி. ஏன்டி இவ்வளோ வேகமாக நடந்துட்டு இருக்க? ஏய் இல்லடி, எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே டென்ஷனாக இருக்கு. எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகாம நான் வரமாட்டேன்டி. ஏ வயன் பொறுமையா இருடி. இல்லடி, நானும் எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து பொறுத்து. இந்த மேம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் நீ கேட்காம விட மாட்டேன். என்ன பார்த்தா மட்டும் நான் உங்களுக்கு என்ன இலச்சவாய் மாதிரி இருக்கா? நானும் எவ்வளவோ சொல்றேன் மேம், நான் அதை செய்யல, அந்த பொண்ணு தான் செஞ்சா, நான் அதை செய்யல, அந்த பொண்ணு தான் செஞ்சாங்கிற. அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தருதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டா, ஐயோ இவளை என்ன பண்ணி நான் நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ அப்படியே உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இப்ப நீங்க அப்படியே அந்த மேம் இருக்க இடத்துக்கு தான் போறீங்க. நீங்க போயிட்டு, மேம் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ, நான் இவ்வளவு தடையும் சொல்றேன், அது நான் செய்யலைன்னு நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க. அந்த பொண்ணு என்ன உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? அதனாலதான் இப்பெல்லாம் பண்றீங்களா? இங்க பாரு வயன், அப்படிலாம் கிடையாது. நீ கண்டதை நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசாது சரியா? இல்லைங்க மேம், நீங்க அப்படிதான் பண்றீங்க. நான் என்ன சின்னதா ஒரு அதாவது அவளுக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சது ஒரு குத்தமா? ஒரு மேம் இருந்துட்டு அதை எடுத்துட்டு வாமான்னாங்க. ஏதோ காது கேட்காத மாதிரி திமிரா இருந்தா, அதனால நான் எடுத்துட்டு போனேன். உடனே வந்து என்கிட்ட நீ எதுக்கு எடுத்து போனேன்னு சண்டைக்கு வரா. இதுல நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம்? சரி விடு, அது சின்ன விஷயம், நீ ஏன் அதுக்குள்ள இப்படி சண்டைக்கு வர? எடுத்துட்டு போனா சரி நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினைச்சிட்டு நீ இருக்க வேண்டியதானே? நீ ஏன் எடுத்துட்டு போற? இங்க பாருங்க மேம், ஒரு மேம்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எங்க மேம் சொல்லி கொடுத்துதான் இருக்காங்க, ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்குன்னு அவ என்ன வேணா திட்டுவா, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது மேம். நீங்க அவகிட்ட கேக்குறீங்க, என்ன உங்க ஸ்டூடெண்ட்னா இப்படிதான் பண்ணுவீங்களா? 2 கிளாஸ் கம்பைன் பண்ணி வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி சண்டை அடிச்சுட்டு உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கன்னு பாகுபாடு பாக்குறதுக்கா? ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? தப்பு யார் பக்கம் இருக்குன்னு கேட்டு விசாரிக்க மாட்டீங்களா? ஏன் மேம் இப்படி எல்லாத்தையும் டென்ஷன் பண்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க மேம் கிட்டே கத்தி விட்டு நீங்க பட்டிக்குள்ள போறீங்க. அவங்களாம் இவளுக்கெல்லாம் வாய் கொழுப்பு அதிகம், இவங்க மேம சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே திட்டிட்டு அவங்க பட்டிக்குள்ள போயிடுறாங்க. இப்ப நீங்க தான், ஹே என்ன இவங்களும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஹே பாடி கேன்டீன் போலாம், சமயம் தலைவலிக்கு போயிட்டு அங்கே ஒரு டீயாவது குடிச்சிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டா எடுத்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. இப்போ அப்படியே நீங்க தான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது, வீட்டுக்கும் போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்படிங்கிறீங்க. என்னாச்சு ஏன்? இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப தலைவலியா இருக்கு, என்னன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் அடிக்கடி எனக்கு ரொம்ப அப்படியே தலையா வலிக்குது. ஏய், ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போயிட்டு வருவோமா? அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நீ ஒரு டீ வச்சு கூட, எனக்கு அதுவே போதும், சரியாகிடும். இல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அம்மா இல்லம்மா வேண்டாம்மா. இல்ல நீ வா, சும்மாவாது போயிட்டு என்னன்னாவது பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. நீங்களும் அப்படியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்றதுக்கே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. எங்க அம்மாவா பார்த்துட்டு, அச்சோ அப்படிலாம் அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறவன் ஏன்? நீ ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகுறது நிறுத்து. உனக்கு டென்ஷன் ஆகுறதுனால தான் இப்படி ரொம்ப தலைவலிக்குது. நார்மலான விஷயத்துக்குள்ள இவ்வளோ டென்ஷன் ஆகாதம்மா, அதனால தான் உனக்கு அப்படிலாம் ஆகுது சரியா? நான் என்னம்மா பண்றது? எனக்கு சின்ன விஷயம்னாலும் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சரி சரி, விடு விடு விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் உனக்கு இப்படி ஆகுது, நம்ம டாக்டர்கிட்ட பேசி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கூப்பிட்டு போறாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு டாக்டர் அப்படின்றீங்க. உங்க அம்மாவை பார்த்துட்டு வா வா பார்த்து வா பார்த்து வா அப்படின்றாங்க. நீங்களும் உள்ள போயிட்டு என்னாச்சு? அம்மா அம்மா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கையை பிடிச்சிட்டே நீங்க வந்துட்டு இருக்கீங்க.
ஆ, ஆ உட்காருங்க. யாருக்கு? என்னாச்சு? ஆ டாக்டர் தம்பி, என் பொண்ணு தான் இவ. இவளுக்கு என்னன்னு தெரியலப்பா. ரொம்ப தலைவலிக்குதுங்கிறா. எதுக்கெடுத்தாலும் டென்ஷனா ஆகுறேங்கிறா. என்னன்னு கொஞ்சம் பார்க்குறியாப்பா? ஓ! அப்படியா? அதுக்கு நீங்க சைக்காட்ரிஸ்ட்ல கூட்டு போயிருக்கணும். எங்கேயா கூட்டு வந்தீங்க? என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் என்னன்னு மட்டும் பாருங்கப்பா. அடிக்கடி தலைவலிக்குதுங்கிறா. ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. அதனால தான் உங்களுக்கு தலைவலிக்குது. டென்ஷன் ஆகாம மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஓகேவா? வேணுனா கோவத்த குறைக்க இந்தாங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க. கோவம் வரப்பலாம் புடிச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிக்கோங்க. உங்களுக்கு கோவமே வராது. வராது மீன்ஸ் அப்படி இல்ல. ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் உங்க கோவத்த அது மேல காட்டுன மாரி இருக்கும். ஓகேவா? என்ன டாக்டர் படத்துல வர மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமா எனக்கு செம்மையா தலைவலிக்குது. நார்மலான விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. நார்மலா இருங்க. நார்மலா இருக்கும். ஓகேவா? ம். ஓகே டாக்டர். இருக்க ட்ரை பண்றேன். என்னமோ சொல்லிட்டு நீங்க அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு வந்துட்டு, இப்ப எதுக்கு என்னையவே இப்படி பார்க்குறீங்க? இல்ல டாக்டர். சும்மா தான். அ இல்ல எப்படி நீங்களா இப்படி இவ்ளோ நார்மலா இருக்கீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ மேடம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு நான் என்ன அப்படியே எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லேயேவா உட்காந்துருக்க முடியும்? எனக்கும் டென்ஷன்லாம் இருக்கும். அதுக்குன்னு நான் ஒண்ணும் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். டாக்டரா இருந்தா நான் மட்டும் எப்பயும் நிம்மதியா இருப்பேன்ட்டு யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கும் பிரச்சனை அது இதுன்னுலாம் இருக்கும். நாங்கலாம் எங்க உடம்ப கூட பார்த்துக்காம பேஷண்ட்ட சரி பண்ணணும்னு தான் வருவோம். சரிங்களா? ஓ! அப்படியா டாக்டர்? சரி ஓகே. சாரி அப்படி சொல்லிட்டா அப்படின்றீங்க. அவரு வந்துட்டு, சாரிலாம் வேணாம். டாக்டர கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. அவங்க வேலை ஈஸின்னுலாம் நினைக்காதீங்க. நீங்க நினைப்பீங்க, இவர்லாம் பாரு எப்படியோ உட்காந்துக்கிட்டே சல்லக்க சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அச்சோ! ஓகே டாக்டர். நீங்க ஏன் அதுக்குன்னு என்கிட்ட இவ்வளோ வசனமா பேசிட்டு இருக்கீங்க? சரி, சரி. இருங்க, இருங்க. கோவப்படாதீங்க. அப்படின்னு மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுறீங்க. இப்ப அப்படியே உங்க அம்மா தான், "இதெல்லாம் தேவையாடி உனக்கு? இல்ல இதெல்லாம் தேவையான்னு கேட்கிறேன். ஒழுங்கா இல்லாம அமைதியா இருடி வையன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உங்க அம்மா உங்கள தலப்பாடா அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு, "சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. பொறும்மா, பொறும்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்களே இப்போ ஓரளவுக்கு அப்படியே இருக்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெர்ல. அப்படியே ஜிமின பார்த்ததுலருந்து அவர அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல உங்களுக்கு இருக்கு. நீங்களா இருந்துட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட, "ஏய் எனக்கு ஒரு மாரி மறுபடியும் தலைவலிக்குதா? ச்சே ச்சே தலைவலிக்கல. இடிச்சுக்கிட்டேன்டி. பார்ரி கால்ல ரத்தம் வருதுடி. வாடி ஹாஸ்பிட்டல் போவோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு, "டாக்டர்" அப்படின்றீங்க. அவரு வந்துட்டு, "என்ன விஷயம்? என்னாச்சு?" "டாக்டர் முட்டியிலே இடிச்சுக்கிட்டேன் டாக்டர். ரொம்ப ரத்தம் வருது. எனக்கு வலிக்குது. ட்ரீட்மெண்ட் பாருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க உங்க கால தூக்கி காட்டுறீங்க. அவரு வந்துட்டு, "ஹலோ பொறுமையா வைங்க. இப்படிலாம் கால அப்படியே தூக்கி காட்டாதீங்க. இங்க வாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அந்த சைடு ஒரு பெட் மாரி இருக்கும்ல. "இங்க உட்காருங்க. எங்க அடிபட்டுருக்கு? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்டு, அப்படியே அவரும் என்னன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு. நீங்களும், டாக்டர் டாக்டர் அங்க தான் வலிக்குது. அந்தந்தந்த வலிக்குது வலிக்குது வலிக்குது" அப்படின்ட்டுருக்கீங்க. பொறுங்கம்மா. ஆயில்மெண்ட் வச்சா எரியதான் செய்யும். அதுக்குன்னு இப்படிதான் கத்துவீங்களா? பக்கத்துல சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்க. அவங்க கூட இந்த அளவுக்கு கத்த மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன டாக்டர் இவ்வளோ கோவமா பேசுறீங்க? ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? ஒரு பேஷண்ட் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? இங்க பாருங்கம்மா, அ ரொம்ப அவசரமாலாம் இப்படி வைக்கக்கூடாது. சரிங்களா? பொறுமையா வைங்க. பொறுமையா வச்சு இது பண்ணீங்கனாலே வலி சரியாகிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருங்க. நான் ஆயில்மெண்ட் குடுக்குறேன். ஓகேவா? ம். ஓகே டாக்டர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே நல்லா அப்படியே ஜிம்மினா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அச்சோ! டாக்டர் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜிம்னாவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்னாக்கு. என்ன இந்த பொண்ணு அன்னைக்கும் நம்மள ஒரு மாரி பார்த்துச்சு. இன்னைக்கும் நம்மள ஒரு மாரி பாக்குது. என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நீங்க தான், "ஆ டாக்டர் எனக்கு வலி போச்சு" அப்படின்ற மாரி சொல்றீங்க. எது? வலி போச்சா? ஆமா டாக்டர். எனக்கு வலி போச்சு. அந்த அளவுக்கு நான் இன்னும் போடலையே ஊசி. அதுக்குள்ளயே உனக்கு எப்படி வலி சரியாச்சு? இல்ல, நீங்க அந்த இத போட்டு நீவிட்டீங்களா? எனக்கு அதுவே போயிடுச்சு. ஓஹோ! ஓகே, ஓகே. இங்க பாரு. வயன் தான உன் பேரு? இங்க பாரு வயன். நீ என்ன நெனச்சு இப்படி வந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெர்ல. ஒண்ணும் இப்படி வந்துகிட்டே இருந்து தேவையில்லாத விஷயம். நீ எதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு புரியுது. அத அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஏன்னா நீ நெனைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அத ஃபர்ஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. நான் எதுவும் நினைக்கவே இல்ல டாக்டர். நீங்க ஓவராலா கற்பனை பண்ணாதீங்க டாக்டர். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க
அப்படியே உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு நீங்க அப்படியே வீட்டுக்கே போயிடுறீங்க. நீங்க போயிட்டு, "ஏய் என்னடி இவன் எப்படி கண்டுபிடிச்சிட்டான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டுட்ட கேட்குறீங்க. அவளா இருந்துட்டு, "எனக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி கண்டுபிடிச்சானோ? நீ எப்படி வழிஞ்சு வச்சிருப்ப, அதனால அவன் கண்டுபிடிச்சிருப்பான். போடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவ சொல்றா. "அச்சி போ! நீலாம் என் ஃப்ரெண்டா நீ? நீலாம் என் ஃப்ரெண்டே இல்லடி போடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே அவள அடிச்சு தொரத்திடுறீங்க. அவள, "ஹ் இதெல்லாம் என்ன தெண்டமா போய் தொலடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே அவ அப்படியே உங்கள தப்படா அடிச்சுட்டு போயிடுறா. நீங்களும் வந்துட்டு, "ஏ போடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுறீங்க. இப்ப அப்படியே ஒரு 2, 3 நாள் ஆகுது. நீங்க இருந்துட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "அடியே ஏய் ஃபஸி" "என்ன வேணும் உனக்கு?" "ஏய் இல்லடி ஃபஸி, எனக்கு என்னன்னு தெரியலடி. என் ஜிமினாவ பார்க்கணும் போலவே இருக்கு. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போவோமா?" "ஏன்டி அது என்ன கோயிலா, குளமாடி நீ நெனச்ச நேரத்துக்கு போறதுக்கு? ஹாஸ்பிட்டல்டி." "ஹாஸ்பிட்டல் தான். ஃப்ரெண்டுக்கோசரம் இல்ல ஃப்ரெண்டுக்கோசரம் இத கூட செய்ய மாட்டியா? சொல்லு பார்க்கலாம்." "என்ன எழவு செய்யணும்?" "ஹம், உனக்கு இப்போ உனக்கு இப்போ ஏதாவது பண்ணணுமே" அப்படின்னு மாரி சொல்லிட்டு நீங்க அவ இப்படியே நொறுக்கு நொறுச்சு கிள்ளி விட்டுறீங்க அவள. "ஐயோ எனக்கு எரியுதுடி, எரியுது 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 தாங்கல" அப்படின்றீங்க. உங்க நகம் போட்டு அவளுக்கு வேற கிழிச்சு வேற விட்டுருக்கும். நீங்களா இருந்துட்டு ஈஹி அப்படின்னு ஒரு சிரிக்கிறீங்க. அவ வந்துட்டு அட சனியை பிடிச்ச இலவு, ஏய் கரும போய் தொழடி அந்த சைடு ஃபர்ஸ்ட். எதுக்கு நீ என் கையை பிடிச்சி கிழிச்சு விட்ட? ஈ வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அவளை கூப்பிட்டு போறீங்க. அவ அப்படியே உங்களை அப்படியே பாக்குறா. அப்படியே சைக்கோ, ஏண்டி நீ அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கிளிப்பியாடி, உனக்கு சாவடிக்கிறோம் நீங்க ஒப்பம் அவளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே உங்களை துரத்துன்னு துரத்துறா. நீங்க வந்து ஏய் வாடி வாடி, இப்படி உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இப்பெல்லாம் ஆடக்கூடாது, அழுதுகிட்டே வா. டாக்டர் டாக்டர் என் ஃப்ரெண்ட் என் தம்பி என் கையை பிடிச்சி கிழிச்சு விட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. மனசாட்சியே இல்லாத மனித குரங்கடி நீ போடி அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் உங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. நீங்களா என்ன வேணா திட்டிக்கோ எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படி போயிடுறா. நீங்களா வந்துட்டு டாக்டர் அப்படின்றீங்க. இப்ப என்னாச்சு? டாக்டர் எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தான். உன் ஃப்ரெண்டுக்கு என்ன? அவளே சொல்லுவா. ஏய் சொல்லி. டாக்டர் என் தம்பி என் கையை பிடிச்சி கிழிச்சு விட்டான், எனக்கு ரொம்ப எரியுது, ரத்தம் வருது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க கையை காட்டுறீங்க. அவரா பார்த்துட்டு ஏமா உன் தம்பி இப்படி கிழிக்கிற வரைக்கும் நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படியே பக்கத்துல இருந்த நர்ஸு கேக்குது. ஆ விளையாடிக்கிட்டு இருந்தேன் நர்ஸ், நீங்களும் சேர்ந்து வரீங்களா விளையாடலாம் அப்படின்ற அவளுக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. நீங்க கிழிச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன எங்க நர்ஸை திட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஜிமினு. டாக்டர் நீங்க என்னன்னு பாருங்க டாக்டர், எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர், என் ஃப்ரெண்டு எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மின் கையை பிடிக்கிறீங்களா? அவர் வந்துட்டு மா அதை நீ நார்மலாகவே சொல்லலாம், அப்படியே கையை பிடிச்சி கஞ்சலாம் அவளை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்கிறாரு. டாக்டர் இன்னைக்கு எரியுது, நீங்க அப்புறமேட்டு உங்க பேச்சுவார்த்தையை நடத்திக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்றா. அவர் வந்துட்டு இல்லை எனக்கு புரியல, எங்களை பற்றி எனக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி என்னமோ பண்ணுங்க டாக்டர், எனக்கு இதை பாருங்க டாக்டர் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி நிற்கிறா. நீங்களா உங்க ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதா தெரியாம ஒரு பக்கம் ஒரு மாறு கச்சோ நம்மளால இவளை எப்படி பண்ணிட்டோமேன்ட்டு, இன்னொரு பக்கம் சே நம்ம ஃப்ரெண்டு தானே நமக்கோசரம் எதை கூட பண்ணலைன்னா எப்படின்னு உங்க மைண்ட் இப்படி குறுக்கு பத்திலாம் யோசிக்க பாருங்க. அந்த மாதிரி இப்படி உங்க மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கு. இப்படியேதான் நீங்க அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் அப்படியே ஜிமினாவே நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினா இருந்துட்டு ஐயோ இந்த பிள்ளைய என்ன சொல்லி திருத்துறதோ தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க தான் டாக்டர் அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சான்னு கேட்க. அதெல்லாம் முடிஞ்சு போ நீ போய் அவன் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஓகே நீங்க சொன்னாலும் சொல்லிட்டு வேலையை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே சிரிச்சுட்டு சரி வாடி போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டை கைப்பிடிச்சு நீங்க அப்படியே பத்திரமா கூட்டிட்டு போறீங்களாமா. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவளா அப்படியே செய்யறதே செஞ்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்ச நான் சாவடிச்சிரும் நீங்க ஒப்பமாவளே உன்னை மூடிட்டோம் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க காய்ச்சி முடிஞ்சு அப்படியே உங்க ஃப்ரெண்டு உங்களை கத்திட்டு இருக்கா. நீங்களா என்ன வேணா கத்துக்கடி எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? யார் நான் செத்தா கூட நீலாம் கண்டுக்க மாட்டேன், ஜிம்மில் சைட் அடிக்கணும்ட்டு நிற்ப, இதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இல்லை நீ வந்து சொல்றியா என்னடி இப்படி சொல்ற அப்படிலாம் இல்லடி அப்படிங்கிறீங்க. நடிக்காதடி வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே வெளியே காண்டில் அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. நீங்களா
இதெல்லாம் நமக்கு சாதாரணமாப்பா அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அவளா இதை என்ன சொன்னாலும் யாராலையும் திருத்த முடியாது, போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே உங்களை அடிச்சு துரத்தி விட்டுறா. நீங்களும் வந்து சரிடி இதெல்லாம் நமக்கு சாதாரணதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க, அவளும் அவ வீட்டுக்கு போயிடுறா. இப்படியே தான் டேஸஸ்லாம் அப்படியே போகுது. ஒன் டே காலையில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு ஒய்யன் காலேஜுக்கு டைம் ஆச்சு எழுந்துரு அப்படின்றாங்க. நீங்களும் வந்துட்டு அம்மா எனக்கு என்னன்னே தெரியலம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவை வந்துட்டு என்னடி சொல்கிற வயிறு வலிக்குதா ஏன்? அம்மா தெரியலம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்றீங்களா உங்கள் அம்மா பார்த்து. சரி சரி இரு 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 நான் ஹார்ட் வாட்ச் போட்டு கொண்டு வரேன், நீ காலேஜுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடு. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ நல்லா ரெஸ்ட் எடு, லீவ் சொல்லிடு பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் இருந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற. தெரிலடி வயிறு ரொம்ப வலிக்குது, வந்து வேற ரொம்ப என்னன்னு தெரில வலிச்சிட்டே இருக்கு அப்படின்றீங்க. அவளாக இருந்துட்டு அச்சோ சரி பார்த்து இரு சரியா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கலடி ஏன் நீ இல்லாமல் பேசாமல் நான் லீவ் போட்டுருட்டா. ஆனாண்டி நீ போனினாலாவது என்ன எதுன்னு சொல்லுபடி, வேற எவ்வளோ நம்ம கிளாஸ்ல சொல்ல மாட்டாளபடி, நீ போடி. சரி ஓகே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படியே காலேஜ் போயிடுறா. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு ரொம்ப வலிக்குதும்மா அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவாக இருந்துட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி எப்படி இருக்கீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் அப்படின்றீங்க. எஸ் கமன் அப்படிங்கிறாரு. அம்மா நீனா நான் எங்கே நில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்குள்ள அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா என்னன்னு எதுன்னு தெளிவாக கேட்டுட்டு வா சரியா. ஓகேம்மா நான் தெளிவாக கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு ஒரு வாரமாக வராமல் இருந்த மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டியா என்ன, இன்னைக்கு என்ன வயிறு வலியா? பொய்யலாம், எனக்கு நிஜமா வயிறு வலி. நிஜமா வயிறு வலி இதை நான் நம்பணும். எதுக்கும் நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு வராத, உனக்கு என்ன டாக்டர்னா அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சா வேணும்னு வராத நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டாக்டர் நிஜமா எனக்கு வயிறு வலிக்குது டாக்டர், என்ன இப்படி பண்ணுறீங்க? ஒரு பேஷண்ட் வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? சரி உக்கார் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் செக் பண்ணுறாரு. நேற்று என்ன சாப்பிட்ட? நானும் வெளியே போயிட்டு பர்கர் சாப்பிட்டேன், அப்புறம் வர வழியில் பானிபூரி சாப்பிட்டேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் டாக்டர். இத்தனையும் சாப்பிடு, வயிறு அப்படியே நல்லா இருக்கும் பாரு. போ ஒரு ஸ்கேன் எடுத்துருவா. டாக்டர் ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? என்ன இவ்வளோத்தையும் தின்னா ஸ்கேன் எடுக்காமல் வேற என்ன பண்ணணுமா? ஓ சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கீங்களா ஜிம்னா பார்த்துட்டு. இப்போ எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. இங்கே வாயேன். என்னாச்சு? இங்கே உக்கார். ஏன் உக்கார் சொல்கிறேன். என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ குழந்த மாதிரி இருக்க? யார் நானா? அட ஏன் டாக்டர் நீங்கள் வேற இது பண்ணிட்டு இருக்கீங்க, அட போங்க டாக்டர். இல்லை நான் உண்மையாக தான் கேட்குறேன், ஏன் இப்படி குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? கேரக்டராகவே இப்படியா இல்லை ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டா உனக்கு இது ஒரு நோய் மாதிரி ஒட்டிக்குதா? டாக்டர் என்ன டாக்டர் அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் வயிறு வலிக்குதான், அதனால தான். எனக்கு ஏதோ இடிச்சுக்கிட்டாலோ இல்லை ஏதோ வயிறு வலிச்சாலோ நான் இப்படி தான் மாறிடுவேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க தெரியுமா? ஓ அப்படி, ஓஹோ சரி சரி. ஆமாம் நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன? சும்மா ஏன் கேட்கக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, உங்களுக்கு தான் என்னெல்லாம் பிடிக்காதே, அப்புறம் நீங்கள் எதுக்கு என்னை பற்றிலாம் கேட்க போகிறீங்க? ஓ மேடம் அப்படி வரீங்க? ஆமாம் அப்படித்தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லவா ஏன்? என்ன? இந்த ஒரு வாரத்தில் செம்ம ஹாப்பியாக இருந்தீங்களா? இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல தேவை. சே இரு அது இல்லை. என்ன இந்த ஒரு வாரத்தில் நீ வரலல்ல? ஆமாம் ஹாஸ்பிட்டலே நிம்மதியாக இருந்துச்சா? சொல்ல விடுறி,
எது டீயா? நீங்க என்ன டீ கூப்பிட்டு கூப்பிடுறீங்க? அப்பெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன்? நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? ஹம், நீங்களாம் ஒன்றும் கூப்பிட தேவையில்ல. எனக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னை அப்படி கூப்பிடணும் இருக்கு. வேற யார் கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஓ, பரவாயில்ல விட, அப்போ கரெக்டாக தான் கூப்பிட்டுருங்க. என்ன அப்படின்றீங்க? ஆமா, உன் வருங்கால ஹஸ்பண்ட் நான் தான். ஸோ நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? டாக்டர், என்ன டாக்டர் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி டாக்டர் என்ன போய் பிடிக்கும்? என்ன பண்றது, ஏன் பிடிச்சிருச்சே டாக்டர் அப்படின்றீங்க. ஆமா, இந்த ஒரு வாரம் நீ ரொம்ப வரலையா? உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் நீ இங்க துருன்னு வந்துட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு என்னை இறந்துக்கிட்டு இருப்பியா? அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஆமா, ஏன் வரல நீ? ஏன் வரலனா? நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரிலாம் வராது பிடிக்காதுன்னு. அதனாலதான் வரல. ஓ, நான் சொல்லிட்டா அப்ப நீ வரமாட்ட? அப்படி இல்ல டாக்டர். எதுக்கு உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு? ம், எது தொந்தரவு பண்ணிக்கிட்டா? இல்ல, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா, நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆமா, மேடம்க்கு இப்ப வயிறு வலி எங்க போச்சு? அச்சம் வலிக்குது அப்படிங்கிறீங்களா? அடே நடிப்பு கள்ளி அப்படிங்களா? டாக்டர் டாக்டர், நச்சமா வயிறு வலிக்குது தான் டாக்டர், நீங்க தான் பாத்தீங்கல்ல. வயிறு வலிக்குது தான், ஆனா நான் சும்மா தான் ஒன்று ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னேன். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லையா? இந்தா, இதை மட்டும் சாப்பிட்டு சரியாயிடும். அப்படியா டாக்டர்? தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே. அப்புறம் நீ மட்டும் தனியாவா வந்த? உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாளே. அம்மா, நீ காலேஜ் போலியா இன்னைக்கு? காலேஜ் தான் வயிறு வலிக்குதுன்னு அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ உங்க அம்மா கூட வந்தியா? ஆமா, எங்க அம்மா கூட தான் வந்தேன். அவங்க எங்க? வெளியே இருக்காங்க. ஏன் உள்ள வரல? நான் தான் வர வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன் வர வேணான்னா? என்ன தெரில, உள்ள வரலாமான்னு தெரில. அதனால சரிம்மா நீ வெளியவே வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டேன். பலே கில்லாடி தான் நீ அப்படிங்கிறாரு. டாக்டர் அப்பெல்லாம் இல்லை டாக்டர், அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்பெல்லாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் ஆகாது. எனக்கோசரம் தான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க தெரியுமா? அப்படி சே, என்ன ஒரு இது பாரு. அப்படியே மாமியார் மாமியார் ஆப்போசிட்டா இருக்காங்களே அப்படிங்கிறாரு. என்ன மாமியார் மாமியார்? ஆமா, எனக்கு உன் மாமியார் ஆப்போசிட்டா இருக்காங்க. உங்க அம்மாவே எங்க அம்மா அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. அதுதான் உன் மாமியாரும் என் மாமியாரும் ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு. ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர்? டாக்டர்னு கூப்பிடாத, ஜிமினானே கூப்பிடு. சே ஜிமின், ஏன் அப்படின்றீங்களா? எங்க அம்மா டாக்டர். என்ன? ஆமா, இது என்னோட ஹாஸ்பிட்டல் தான். இங்க சீஃப் டாக்டரே எங்க அம்மா தான், அதுக்கு அடுத்துதான் நானு. என்ன சொல்றீங்க ஜிமினா அப்படின்றீங்க? ஆமா, இவ்வளோ நாள் நீ என்ன நினைச்ச? இல்ல, எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லு பார்க்கலாம். இது என் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால தான் நான் எப்பயும் இங்கேயே இருக்கேன். ஓ, அப்படியா அப்படின்றீங்க. என்ன அப்படியா? அப்படிதான் அப்படிங்கிறாரு. வாங்க ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே குடியா குஷியா போறீங்க ஜெயமன் பார்த்துட்டு. மறக்காம அதை போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஓகே ஜெயமன் டாக்டர் அப்படின்றீங்களா? சரி சரி போ அப்படின்னு சொல்லி நீங்கள இருந்துட்டு அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு வரீங்க உங்க அம்மா பார்த்துட்டு. வயிறு வலி எங்கடி போச்சு துள்ளி குதிச்சுட்டு வர? அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? ஜிமன் டாக்டர் சொல்லியிருக்கல, அவர் எனக்கு ஓகே அப்படின்றீங்க உங்க அம்மா பார்த்துட்டு. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஜிமன் டாக்டர் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க போறாரா, சீக்கிரமா போய் அரேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க தொல்லி குதிச்சுட்டு வர்றீங்க. ஹாப்பியா இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நீங்களும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா நீங்க இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறது சரி இப்பெல்லாம் ஆசைப்பட்டுச்சு பண்ணி வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜிமின் வீட்லயும் ஜிமின் பேசி இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆகி எல்லாம் வீட்டுல பேசி முடிச்சு மேரேஜுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உங்களுக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நீங்களா இருந்துட்டு தேங்க்யூ சொன்னா தேங்க்யூ அத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்கள இருந்துட்டு எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்ற? என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ஜிம்மனுக்கு தேங்க்யூ, எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கும் தேங்க்யூ, அதுக்கு தான்.
அடி பாவி! அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்கலாம் வாயால கை வைக்கிறாங்க. நீங்க வந்துட்டு செம்ம ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அப்படியே ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜும் ஒரு வழியா ஆகிருது. இப்படியே செம்ம ஹாப்பியா உங்க டேஸ் போகும். இன்னைக்கு காலையில தான் ஜிம்முனா இருந்துட்டு, "ஏய் வயான்." சொல்லுங்க ஜிமன்." "அம் இன்னைக்கு நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரியா?" "எதுக்கு ஜிமன்?" "ஏய் சும்மா வாயேன், வீட்லயே நீயும் இருப்ப. உனக்கு போர் அடிக்காது? வா பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஜிமின் அப்படியே உங்கள கூட்டு போறாரு. நீங்களும் ஒருத்தர், "சரி ஓகே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்பி போறீங்க. அங்க போயிட்டு ஜிமினா இருந்துட்டு, வா பார்க்கலாம் எப்படி?" அப்படிங்கிறாரு. நீங்க இருந்துட்டு வரீங்க. பார்த்தா எல்லாம் வெடிக்குது. நீங்களும், "ஏய் என்ன ஜிம்மன் ஹாஸ்பிட்டல்லாம் வெடிக்குது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "ம் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டி." அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு, "ஜிம்மன்." அப்படிங்கிறீங்க. மேரேஜ் ஆகி உன் ஃபர்ஸ்ட் பர்த்டே மறப்பனா நானு? நீ எப்படி மறந்த? தெரியல ஜிம்மன், எனக்கு ஞாபகமே இல்ல. நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? நான் ஞாபகம் வச்சுக்காம இருப்பேனா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உனக்கு மேரேஜ் பண்ணும்போதே உன் ஜாதகத்துல உன் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நான் பார்த்துட்டு தருமா? எப்படி ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜிம்மன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரைட் ரைட் அப்படிங்கிறாரு. இப்போ உங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்க இருக்கவங்க எல்லாம், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களும் இருந்துட்டு இந்த மாதிரி, "பா வாட் அ கபல்யா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மின் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே ட்ரீட் வச்சுட்டு மண்டிச்சேன் அப்படியே அப்படி கொண்டாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. "நீலாம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்கோம்டா மை ஹேண்ட்ஸம் டாக்டர் புருஷா." அப்படிங்கிறீங்க. ரைட் ரைட், எவ்வளோ ஐஸ் வைக்கணுமா வை வை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. "என்ன ஜிம்மன் இப்படி கலாய்க்கிறீங்க?" "ஏய் கலாய்களடி, உண்மையாக தான் சொல்கிறேன்." "சரி சரி உண்மையே சொல்லுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே உங்கள் டேஸஸ்லாம் செம்ம ஹாப்பியாகவே போகுது. ஓகேவா? சரிடா, அப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக அப்படியே போகட்டும். நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஹாப்பி என்டிங். ஓகே, மறக்காமல் எல்லாம் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஸோ மச்டா தங்கமே. ரோஷினி, நீ ரொம்ப லைஃப் லாங் நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்டா. ஒரு குழந்தை போல நீ உன் குழந்தை அந்த ஒரு கேரக்டர் நீ மாற்றிக்காத சரியா? ஏன்னா நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி உரிமையாக பேசுவேன் என் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி உரிமையாக பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உன் கேரக்டர் நீ யாருக்கோசரமா எதுக்கோசரமா மாற்றிக்காத. ஓகே, எப்பயுமே இதே போல் ஹாப்பியாக இரு. ஓகே, எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஃபீல் பண்ணாத. எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட ஷேர் பண்ணு. ஓகேவா? சரிடா ஓகேடா. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். மறக்காம ரோஷினி ஜிம்மன் டாக்டர் ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லு. ரொம்ப குட்டியாக போட்டேன்ல, சாரிடா தங்கம். நான் நெக்ஸ்ட் உனக்கோசரம் பெரிய ஒன் ஷாட்டாக போடுறேன். ஓகேவா? சரிடா தங்கம். ஓகே, எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி ஓகேடா. ஸோ இந்த முடிச்சுக்கலாம். ஓகே, டாட்டா பை பை.